தாவேகாவின் தடாலடி வளர்ச்சி, எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்ட மிரட்சி. தேவையில்லாமல் டிவியை உடைத்த கமலஹாசனோ யாரை எதிர்த்து டிவியை உடைத்தாரோ அவரிடமே கூட்டணி வைத்தார். இறுதியில் டிவி நாசமானதுதான் மிச்சம். தியேட்டரில் படம் பார்க்கும் இந்த காலத்து அணில் குஞ்சுகள் வேண்டுமானால் ஒன்றிரண்டு இப்படியும் அப்படியும் ஓடியாடி ஓட்டு போட வாய்ப்புண்டே தவிர உண்மையான அண்ணா தொண்டர்களும் எம்ஜிஆர் தொண்டர்களும் ஒருபோதும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார்கள். நடிகர் விஜய் 70 அல்லது 80 படங்களுக்குள் நடித்துவிட்டு கட்சி ஆரம்பித்தார். தமிழ்நாட்டு நடிகர்களுக்கு தங்கள் படங்கள் 4-5 தொடர்ந்து வெற்றி பெற்றால் உடனே அவர்களின் அடுத்த கனவு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. அதற்கு காரணம் எம்ஜிஆர். கருணாநிதியோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் தனி கட்சி தொடங்கி அடுத்து வந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து 3 தேர்தல்களில் திமுகவை தலையெடுக்க விடாமல் செய்து இறுதியில் அவரது மறைவுக்கு பிறகே திமுக தலையெடுக்க ஆரம்பித்தது. அதை மனதில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நடிக்க வரும் எல்லாருக்கும் முதல்வர் ஆசை வந்துவிடுகிறது. இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாட்டிலும் பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலும்தான் இந்த இடிநிலை. எம்ஜிஆரை பார்த்து என்டிஆர் தனி கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆனார். ஆனால் அவருக்கு பிறகு அங்கு நடிகர் முதல்வராக யாரும் வரவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது ஒரு நடிகர் துணை முதல்வராக வந்துள்ளார். இந்த 2 மாநிலங்களை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் நடிகர் ஆட்சி ஆள்வது கனவிலும் நடக்காத செயல். ஆந்திராவில் கூட சிரஞ்சீவி தனி கட்சி ஆரம்பித்து போனியாகாமல் ஒதுங்கி கொண்டார். ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், சரத்குமார், விஜயகாந்த், கமலஹாசன் என தொடர்ந்து கட்சி ஆரம்பித்தார்கள். இவர்களில் விஜயகாந்த் மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்தார். அதற்கும் கூட காரணம் அப்போது அவர் அதிமுகவோடு கூட்டணி வைக்கவே அது சாத்தியமானது. ஒருவேளை தனித்து நின்றிருந்தால் எதிர்க்கட்சி அளவுக்கு வந்திருக்க முடியுமா என்பது சந்தேகமே. தேவையில்லாமல் டிவியை உடைத்த கமலஹாசனோ யாரை எதிர்த்து டிவியை உடைத்தாரோ அவரிடமே கூட்டணி வைத்தார். இறுதியில் டிவி நாசமானதுதான் மிச்சம். இப்போதைக்கு திமுகவுக்கு தாளம் போட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வாங்கிவிட்டார். அதற்காகவே அவர் 2026 தேர்தலில் அதிகமான விசுவாசத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது இப்போது விஜய்க்கும் முதல்வர் ஆசை வந்துவிட்டது. கடந்த ஆண்டு ஒரு பெரும் மாநாட்டை நடத்தி கட்சியின் கொள்கைகளை அறிவித்தார். அவரது கொள்கையே ஒரு குழப்பமான கொள்கை. திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் நேர் எதிர் கொள்கைகளை கொண்டது. அந்த இரண்டையும் 2 கண் என்கிறார். ஈவேரா, காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலையம்மாள், வேலு நாச்சியார் ஆகியோரை கொள்கை தலைவர்களாகவும் அறிவித்தார். இவர்களில் வேலு நாச்சியார் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடியவர். காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலையம்மாள் ஆகியோர் இந்திய தேசியவாதிகள். ஈவேரா மட்டும் திராவிட தேசியர். தமிழ் தேசியம் ஒரு கண் என்று சொல்லும் விஜய் தமிழ் தேசியவாதிகளான மாப்போசி, ஆதித்தனார் போன்றவர்களை கூட கொள்கை தலைவராக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் இவர் எப்படி தமிழ் தேசியத்தை ஒரு கண் என்கிறார் என்று தெரியவில்லை. இந்திய தேசிய கட்சியான பாஜகவை பாசிசம் என்றவர் அதே இந்திய தேசியத்தின் இன்னொரு பாசிசமான காங்கிரஸை பற்றி எதுவும் கூறவில்லை. மாறாக காமராஜர், அஞ்சலையம்மாள் ஆகிய 2 காங்கிரஸ் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்திய தேசியத்தை பற்றி ஏதும் கூறாமல் இருக்கிறார். கடந்த ஆண்டு நடந்த மாநாட்டில் ஈவேரா, காமராசர், அஞ்சலையம்மாள், வேலுநாச்சியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களை பெரிய பெரிய கட் அவுட்டுகளை வைத்தவர் இந்த மாநாட்டில் அவர்களை சிறு உருவங்களாக்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டார். இப்போது வைத்துள்ள கட் அவுட்டில் திடீர் தலைவர்களாக அண்ணாவும் எம்ஜிஆரும் பெரிய உருவங்களாக வந்துவிட்டார்கள். அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் விஜய் படம் வருவது போன்று பெரிய கட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாநாட்டில் ஜெயலலிதா, கருணாநிதி, டாக்டர் ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் திடீர் தலைவர்களாக வந்தாலும் வருவார்கள்.
இதில் கருணாநிதியை வைத்தால் ஸ்டாலினும் உதயநிதியும் கேள்வி கேட்பார்கள் என்பதால் அவரை விட்டுவிட வாய்ப்புண்டு. ஆனால் மற்றவர்கள் வந்தால் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த தலைவர்களை திடீரென்று கட்சிக்குள் கொண்டு வருவதால் அண்ணாவின் தொண்டர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள் அனைவரும் தங்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார் போலும். அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக. அண்ணாவின் தொண்டர்கள் திமுகவுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதிமுக. எம்ஜிஆர் ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள். தியேட்டரில் படம் பார்க்கும் இந்த காலத்து அணில் குஞ்சுகள் வேண்டுமானால் ஒன்றிரண்டு இப்படியும் அப்படியும் ஓடியாடி ஓட்டு போட வாய்ப்புண்டே தவிர உண்மையான அண்ணா தொண்டர்களும் எம்ஜிஆர் தொண்டர்களும் ஒருபோதும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார்கள். இப்படி திடீர் என தலைவர்களை மாற்றுவதை வைத்து பார்க்கும்போது விஜய் தன்னை நம்பவில்லை என்றே தோன்றுகிறது. இந்த தலைவர்களை நம்பியே அரசியல் களத்திற்கு வந்திருப்பதாக தோன்றுகிறது. இந்த நிலையில் 1967 1977 நடந்த புரட்சி போல் 2026 நடக்கும் என்று கனவு வேறு காண்கிறார். அப்போதைய கால சூழல் என்பது வேறு, இப்போதைய கால சூழல் என்பது வேறு. 1967 திமுக, சுதந்திர கட்சி, தமிழரசு கழகம், ஆதித்யநாத் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்டுகள், காயிதே மில்லத்தவர்களின் முஸ்லீம் லீக் என இன்னும் சில கட்சிகளோடு பலமான கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்ததும் பக்தவச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் கட்டுப்படுத்த முடியாத விலைவாசி ஏற்றமும் பக்தவச்சலம் அவர்களின் சில துடுக்குத்தனமான வார்த்தை பிரயோகங்களும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது இந்திய இராணுவத்தை வரவழைத்து ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸ் கட்சியின் மேல் அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த கோபமும், எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு குண்டடிப்பட்ட கட்டுடன் இருக்கும் எம்ஜிஆரின் புகைப்படத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்ட விதமும், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணா, நெடுஞ்செழியன், என் வி நடராஜன், க அன்பழகன், கருணாநிதி, சத்தியவாணிமுத்து போன்ற பேச்சாளர்களின் தேர்தல் நேர பேச்சுக்கள், எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் போன்ற நடிகர்களின் செல்வாக்கு என இத்தனை காரணங்கள் ஒன்று சேர்ந்துதான் அப்போது அந்த புரட்சி ஏற்பட்டது. 2026 அத்தகைய புரட்சி ஏற்படுத்த விஜய் எத்தனை கட்சிகளோடு கூட்டணி வைக்கப் போகிறார்? எத்தனை பேச்சாளர்களை உருவாக்கப் போகிறார்? திமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கும் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை பகிர்ந்து கொள்ள அதிமுக, நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது இவருக்கு எத்தனை பேர் வாக்களித்து விடுவார்கள் என்று நினைக்கிறாரோ தெரியவில்லை. இவரிடம் உள்ள அணில் குஞ்சுகள் சிலருக்கு இன்னும் வாக்குரிமையே வந்திருக்காது. கடந்த ஆண்டு வந்த கூட்டத்தை பார்த்து விஜய் தனக்கு பெரும் ஆதரவு உள்ளதாக நினைக்கலாம். ஆனால் 1988 ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது இதைவிட பெரிய கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு அரசியலை ஓரளவுக்கு சரியாக கணிக்கும் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி கூட அடுத்த முதல்வர் சிவாஜிதான் என்கிற ரீதியில் தனது துக்ளக் பத்திரிகையில் எழுதினார். இறுதியில் தேர்தல் முடிவு வெளியான போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனது சொந்த தொகுதியான திருவையாறு தொகுதியிலேயே தோற்று போனார். அப்போதுதான் அரசியல் விமர்சகர்களுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. நடிகர்களுக்கு கூடுகின்ற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்பதே அது. அனுஷ்கா, திரிஷா, நயன்தாரா போன்ற நடிகைகள் கூட ஒரு நகைக்கடையை திறக்க வந்தால் பெரிய அளவுக்கு கூட்டம் கூடிவிடுகிறது. அதனால் அந்த நடிகைகளுக்கு செல்வாக்கு உள்ளது என்றும் அவர்கள் தேர்தலில் நின்றால் வென்று விடுவார்கள் என்றும் சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி சீமானை போல் கொள்கை தெளிவு கொண்டு நல்ல பேச்சாற்றல் கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்துக்கு சென்று போராடும் கள அரசியல் செய்து அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து தமது நிலைப்பாடுகளை அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்தால்தான் விஜய் அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியும். மேலும் தேர்தல் நேரத்தில் வியூகம் வகுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இவை எதுவுமே இல்லாமல் வெறும் அணில் குஞ்சுகளை மட்டுமே நம்பி தேர்தலில் நின்றால் இறுதியில் ஏமாற்றமே ஏற்படும். இப்போது ஊடகங்கள் 10 விழுக்காடு 20 விழுக்காடு வாக்கு என்றெல்லாம் எழுதியும் பேசியும் வருகின்றன. பொதுவாக ஒரு கட்சி புதிதாக அரசியலுக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே செய்யும். ஆனால் அந்த கட்சி தேர்தலில் நின்று வாங்கும் வாக்குகளை பொறுத்தே அந்த கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு உள்ளது என்பது தெரிய வரும். எனவே 2026 தேர்தலில் விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பது தெரியத்தான் போகிறது. நமது கணிப்புப்படி விஜய்க்கு 10 விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் வாக்குகள் கிடைக்கும். 1977 ஆண்டு தேர்தலில் ஒரு புரட்சி நடந்தது. அதற்கு காரணம் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு இருந்த ஒருவித ஈர்ப்பும், அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி மீது இருந்த வெறுப்பும்,
அவரது சர்க்காரிய கமிஷன் ஊழல், விலைவாசி ஏற்றம் போன்றவை காரணங்களாக அமைந்தன. மேலும் இப்போது உள்ளது போல் சமூக ஊடகங்கள் அப்போது இல்லை. வெறும் அச்சு ஊடகங்கள் மட்டும்தான் இருந்தன. அப்போது அதில் வரும் ஒரு பக்க செய்தி மட்டுமே மக்களை சென்றடைந்தன. இப்போது உள்ளது போல் மறுபக்க செய்திகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. மேலும் எம்ஜிஆர் மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்ததும் அவரை திமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கிய கோபமும் மக்களிடம் இருந்தது. எனவே அந்த புரட்சி சாத்தியமானது. இப்போது அது போன்ற சூழ்நிலை அறவே இல்லை. எனவே கடந்த ஆண்டு வந்த கூட்டம் கூட நாளை நடக்கும் மாநாட்டிற்கு வருமா என்கிற சந்தேகமே இருந்து வருகிறது. இதற்கிடையே ஆளுங்கட்சி சில முட்டுக்கட்டைகளை போட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. அதனையெல்லாம் தாண்டி கூட்டம் கூட வேண்டும். நாளை வரும் கூட்டத்தை வைத்து பார்த்தே மேற்கொண்டு எதையும் கணிக்க முடியும். விஜய் என்னதான் கொள்கை தலைவர்களை மாற்றினாலும் தெளிவான கொள்கை சித்தாந்தம் இல்லாத வரை அவர் அரசியலில் வெற்றி பெறுவது கடினமே. சீமான் சொன்னது போல் ஒன்று இந்த பக்கம் நிற்க வேண்டும், இல்லையேல் அந்த பக்கம் நிற்க வேண்டும். இரண்டும் இல்லாமல் நடுவில் நின்றால் விபத்துக்களை சந்திக்கத்தான் நேரிடும். விஜய் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கட்டவுட்டில் வைத்ததை கண்ட திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் தாவேகாவின் தடாலடி வளர்ச்சியை கண்டு மிரண்டு போனார்களாம். தங்கள் கட்சி வாக்குகள் அனைத்தும் தாவேகாவுக்கு சென்று விடுமே, ஐயோ என்ன செய்வது என்று பயத்தோடும் பதற்றத்தோடும் எழுந்தார்களாம். பின்னர் தான் அவர்கள் கண் விழித்து பார்த்ததும் கண்டது கனவு என்று தெரிந்து அமைதி அடைந்தார்களாம். நன்றி, வணக்கம்.